ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு தேவா ஆர்எஸ் vlogs. நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். நல்லா இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். காய்ஸ், திஸ் இஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்ஸ் ஸ்குவாட். எவ்வளோ பைக்கர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? நோ ஏஜ் லிமிட், நோ ஃப்ரஸ்ட்ரேஷன், நோ ஸ்ட்ரெஸ். நம்ம முன்ன பின்ன பார்த்ததில்லை, பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க எனக்கு இந்த குரூப் ரைடில். தேங்க்ஸ் டு அருண் நான் ப்ரோ. காய்ஸ், ஓஷன் பற்றின ஐடியா நிறைய பேருக்கு இருக்காது. ஏன்னா நம்மளாம் கடல் சம்மந்தப்பட்டவங்க எல்லோரும் கிடையாது. ஸோ இங்கே எல்லா பைக்கர்ஸும் வந்து ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டோட இங்கே வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். காய்ஸ், லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குரூப் ரைடுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸோ நானும் என்னோடய பட்டி ஹிமா ரைடர் அவர் கூட நானும் போயிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட்டு வெறும் கையில் வந்து ஒரு ஃப்ரீ ஷார்ட்டாக வந்து நான் ஹெல்மெட்டுக்கு மேலே வச்சு சும்மா வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு ஹிமாலயன் பைக் எடுத்துகிட்டு நானும் ஹிமா ரைடரும் பிளான் பண்ணி ஜாலியாக ஒரு ட்ரிப். மார்னிங் ஒரு 4 o'clock நம்ம கிளம்பணும். காமாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து துறைப்பாக்கம் சிங்கிலேருந்து நம்ம அந்த வழியாக தான் போகணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மீட்டப் எங்கே பார்த்தீங்கன்னா மத்திய காலேஜ் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். இப்போ அது நைட் நேரத்தில் வந்து அவ்வளோ பெரிய பில்டிங். ஸோ சென்னை வந்து ஒரு ட்ரேட்மார்க்காக இந்த பில்டிங் ஆகிருக்கு. ஸோ எல்லா வியூவும் பார்த்துட்டு ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸோட நானும் ஹீமா ரைடர் பட்டியும் போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பைக்கர்ஸ் வந்து நாங்கள் வந்து புலிக்காட் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஸோ எல்லாம் வெல் ஆர்கனைஸ்டு. ஹெல்மெட் இல்லாமல் ஜாக்கெட் இல்லாமல் யாருமே வரல காய்ஸ். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஃபுல் பேக்கடாக வந்திருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பாருங்கள், இவர் தான் நம்ம ஹீரோன்னு சொல்லலாம். பேர் வந்து தீபக் ப்ரோ. இவர் வந்து அந்த ஹோண்டா சைன் தான் வந்து வண்டி ஓட்டியிருந்தார். கைஸ், 3 இயர்ஸ்க்குள்ளே 77,000 ஓட்டியிருக்காரு. கைஸ், தண்டர்பேர்ட் 350யோட சவுண்ட் கேட்டிருப்பீங்க. அவர் தான் எங்கள் குரூப்போட ஹெட்டு. ஸோ ஒரு 100 பேர் போயிருந்தோம் இல்லையா? ஸோ அருணன் நான் ப்ரோ வந்து டிவைட் பண்ணி கொடுத்தாரு. 10 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஹெட்டு கொடுத்துட்டாரு. நான் வந்து தண்டர்பேர்ட் 350 அவருக்கு பின்னாடி தான் நாங்கள் போயிருந்தோம். அவர் தான் எங்கள் ஹெட்டு. ஸோ புலிக்காட் போகிற வரைக்குமே எங்களை அவர் தான் கைட் பண்ணார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு போவார். அப்புறம் வந்து யார் செகண்ட், யார் தேர்டு, யார் ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து டிசைட் பண்ணிட்டு நாங்கள் வந்து அந்த வித்தின் அந்த ரூல்ஸ்குள்ளே தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். கைஸ், முன்னாடி ஹிமாலயன் போயிட்டுருக்கு, அதை நோட் பண்ணிக்கிறேன் கைஸ். எம்எஸ்கே ப்ரோ தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. நான் லிங்கில் கொடுக்குறேன் கைஸ். பின்னாடி அவரோட தம்பி தமிழ் உட்காந்துருக்காரு. அவருக்கு பின்னாடி தான் நாங்கள் போகணும். அதான் ரூல்ஸு. ஸோ அப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கோம், ஹிமாலயன் ரைடரும். நீங்கள் பாருங்கள் ஜி, எவ்வளோ பைக்கர்ஸ் இருக்காங்க. அது முக்கியமாக அந்த ஆர்சி டூனர் தான் நம்ம கண்ணை பறிச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஃபோக்கஸ் எடுத்திருப்பேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்க கைஸ். ஸோ எப்படி வெல் ஆர்கனைஸ்டாக எப்படி பண்ணியிருந்தோன்றதை பாருங்கள். யார் யாரெல்லாம் ஹெல்மெட் போடல, யார் ஜாக்கெட் போடலன்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி ஸோ அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். சேஃப்டியும் முக்கியம், எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட்டும் முக்கியம். டயருக்குள்ள போக வேண்டியது, டயருக்குள்ள வண்டி மட்டும் தான் போச்சு. ஆனால் அதனால தான் ரைடிங் யூஸ் பண்ணுன்ற எங்க 1085 வண்டி நம்ம எங்க வருது எங்க ஒழிச்சிருந்தாலும் உனக்கு நான் வந்து என்ன சொன்னேன், நிறைய பேர் என்ன கேட்டாங்க, அண்ணா என்கிட்ட ஜாக்கெட் இல்லை, என்னால் வர முடியாது, அதுதான் சொன்னாங்க. இல்லைம்மா வானம்மா, ஏற்கனவே அந்த ஆள் கூட்டு போனாவே சேஃப்டி எல்லாம் கூட்டு போகிறான்னு சொல்லி காரி போகிறாங்க. சேஃப்டி எல்லாம் போட்டு இன்னைக்கு ஒருத்தர் இதுவே என்னவே போடாம ஒருத்தவன் பரவாயில்ல ப்ரோ, எங்கே ப்ரோ நீ நெக்ஸ்ட்டு செகண்ட் மீட்டப் பார்த்தீங்கன்னா வந்து மெரிடின் ஹாஸ்பிட்டல் மாதவரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ அங்கே இவ்வளோ பேர் கூட வந்து ஒரு பைக்கை வந்து ரோட்டுக்கு சைடில் வந்து நிப்பாட்டிட்டு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், ஒரு வெல்கம் கொடுத்துட்டு ஸோ தென் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் கைஸ். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டே இருந்தோம்.
இவ்வளோ சீன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்போட ஹீரோ இவர் தாங்க. ஸோ எஸ்டி ஸ்க்ராம்லர் வச்சுருக்கார்ல, அந்த பைக்கு எவ்வளோ ஹீட்டை வந்து வெளில தள்ளுது, அதெல்லாம் வந்து எதுவுமே கண்டுக்காமல் ஜாலியாக வந்து பைக் என்ஜாய் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அவரே நினச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ஆனால் அந்த வண்டியிலேருந்து செம்மையாக ரேடியேட்டர் சவுண்டு, செம்ம ஹீட் ஆகுது, இன்ஜினு ஸ்மூத்தாகவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 லாரிக்கு நடுவில் போயிட்டு இருந்தாங்க. இது சும்மா இல்லை, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இப்படி தான் இருந்துச்சு. ஏன் இவ்வளோ டிராஃபிக்னு எங்களுக்கே தெரில. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா வந்து எங்களுக்கு ஒரு ஷாட் கிடச்சிருந்தது. ஸோ இந்த ஷாட் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. 2 லாரிக்கு நடுவில் வந்து போகிறது ஸ்பீடாக போல் சைடில் சும்மா மோஜோ பைக் போயிட்டு இருந்தது. ஸோ எதார்த்தமாக அந்த ஷாட் எடுத்தேன். பட் ஹீமா ரைடர் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிருந்தானா வேறு லெவலில் அந்த ஷாட் கிடச்சிருக்கும். நான் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து சேம் ஹிமாலயன் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்பயும் அவருக்கு பின்னாடி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோம் கைஸ். மணலி மீஞ்சூர் வழியாக புலிக்காட் போயிட்டுருக்கோம். அவங்க வந்து ஃபஸ்ட் மீட்டிங் பாயிண்ட் வந்து மத்திய கலாஷ், செகண்ட் மீட்டிங் பாயிண்ட் வந்து மாதவரம். ஸோ இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து மாதவரம் தாண்டி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். பெரிய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ பறவைகள் அப்புறம் வந்து சில விலங்குகள் வச்சுலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம் வந்து ஃபன் பண்ணிட்டுருந்தாங்க. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் குரல் வித்தை காட்டிகிட்ருக்கான் பாருங்கள் கைஸ். இவங்க கூட பெரிய ஃபன்னாக இருந்தது. இவர் தான் எங்கள் கேங் லீடர் டேலர் ப்ரோ. இவர் ஆக்சுவலாக வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது, எனக்கு கிராஸ் பண்ணி போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். நாங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். சாரி ப்ரோ. ஆல்மோஸ்ட் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் முடிச்சுட்டு வந்து இங்கே நின்ட்டோம் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக இங்கே வலையை வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க. 2 பேரை வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து அப்படியே ப்ரீ பிளான்டு தான். எல்லாமே அங்கே ஸ்பாட்டில் முடிவு பண்ணது கிடையாது. இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரீ பிளான் பண்ணது தான் இது. இந்த 360 டே கேமரா பார்த்தீங்கன்னா வந்து நீலகண்டன் போர் தான் எடுத்திருந்தார். பிக் தேங்க்ஸ் டு ஹிம். ஒரு 9 to 10 போட்ஸ் இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து ஒரு ஐலாண்ட் போக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஐலாண்ட் போனோம், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐலாண்ட் போயிருந்தோம். அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சூப்பரான ஷாட்லாம் வந்து நீலகண்டன் போர் தான் எடுத்திருந்தார். அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்தவங்க யாருமே வந்து ஒரு சுயநலத்தோடு இல்லை, ஓகேங்களா. அதுக்காக வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு பைக்கர்ஸ்குள்ளே இருந்தாலே ஒரு ஹாப்பி, ஓகேங்களா. இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அது வந்து வைப்பெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. நம்ம போட்டில் பார்த்தீங்கன்னா தீபக் ப்ரோ தான் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவரை வந்து சென்டரில் உட்கார வச்சிட்டோம். பின்னாடி உட்காந்துருக்கவர் பார்த்தீங்கன்னா வந்து காரைக்குள்ளேருந்து வந்திருக்காரு கைஸ். அவர் வந்து சும்மா ஒரு ஃபண்ணுக்காக வந்திருக்க மாட்டார், ஓகேங்களா. அவர் குரூப் ரைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருந்தார். ஃபஸ்ட்டு மீட்டப் மத்திய கிளாஸ்லேயே அவர் வந்துட்டார். இதான் நம்ம குரூப் கைஸ். இப்படி வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டுருந்தோம். எங்கள் தலைமை பார்த்தீங்களா வேறு லெவலில் எல்லாருமே வேறு லெவலில் பண்ணாங்க கைஸ். புலிக்காட் லேக்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐலாண்டுக்குள்ளே வந்தோம் கைஸ். அங்கே போயிட்டு வேறு லெவல் ஃபன். ஸ்நாக்ஸ் தான் காலைல யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலைல வண்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்தோம். காலைல மேக்ஸிமம் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இங்கே வந்துட்டு ஸ்நாக்ஸு எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யாரெல்லாம் பார்க்கல ஓப்பன் பண்ணோமா எல்லோரும் இந்த தலைவங்களாம் வந்து விட்டு வைப்பாங்களா பசங்க, எல்லோரும் வந்து எடுத்துகிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தன் ஸ்நாக்ஸ் உள்ள எல்லா ஸ்நாக்ஸ்குள்ளேயும் கை வச்சுட்டு வேறு லெவல் பண்ணிட்டு இருந்தோம். முக்கியமாக ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காருல அவர் ஹிமாலயன் ரைடரு, ஆர்சி ரைடர், அப்புறம் ஸ்க்ராம்லர், அப்புறம் நான், அப்புறம் தீபக் ப்ரோ ஷைன் வச்சுருக்காருல அவர். எல்லாருமே ஒரே குரூப்பாக தான் கடைசி வரைக்கும் இருந்தோம். நம்ம ஃபன்னாக வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது கைஸ்.
நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லை கைஸ், இதோட வேறு லெவல் ஃபன்லாம் நடந்துச்சு. ஸோ கபடிலாம் முடிச்சுட்டு பசங்க ரொம்ப டயர்டில் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour விளாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட்டு எங்கள் குரூப்போட வந்து நெக்ஸ்ட் ஐலாண்ட் போயிருந்தோம். அங்கே தான் வேறு லெவல் ஃபன்னு, அங்கே தான் லஞ்சு எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. அங்கே அடுத்து நெக்ஸ்ட்டு என் தலைவர் ஏந்திருப்பான் பாருங்கள் சீன் போடுறதுக்கு. ஏஞ்சி வேறு லெவல் ஃபன் காட்டுவான். மற்ற போட்டுக்கெலாம் டப் கொடுப்போம் போல், அதுமாதிரி வேறு லெவல் ஃபன் காட்டியிருந்தான். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து போட்டில் ஏஞ்சி நின்று ஒரு செல்ஃபி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு விளாக்ஸ் மாதிரி கண்டினியூ பண்ணி வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஐலாண்டில் இறங்கிட்டு எல்லோரும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு ஒரு முட்டி அளவு தான் கைஸ் இருக்கும் தண்ணி. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் சுற்றலாம். ஒரு முட்டி அளவு தான் தண்ணி இருக்கும். ஸோ இங்கேயும் நிறைய பேர் குளித்தாங்க, என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. வீடியோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்கலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களாம் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நீலகண்டன் ப்ரோலாம் அங்கே தான் பார்த்தேன். ஸோ அவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். அதுமாரி வந்து நிறைய ப்ரோ பார்த்துருந்தோம். அந்த நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரியாணிக்கு தான் கைஸ் இதுக்கு தானே வந்திருந்தோம். வேறு லெவல் ஃபன் பண்ணிவிட்டு பிரியாணியும் சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். இவ்வளோ பைக்கர்ஸ், இவ்வளோ ஃபன்னு, பிரியாணி, வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். செம என்ஜாய்மெண்ட்டு தான். கைஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என் தலைவன் என்எஸ்கே ப்ரோ வந்து கடலில் வந்து சன் பாத் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக அது ஓஷன் பாத் எடுத்துகிட்டு இருக்காரு அவர். ஸோ இந்த மாதிரிலாம் வேறு லெவல் ஃபன்லாம் இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டு ஒரு 1.5 hour இந்த ஐலாண்டில் இருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அது நான் ரிவீல் பண்ணுமான்னு தெரியல, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் மீட்டில் வச்சுட்டேன். ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா வந்து ஒரு பர்சனுக்கு வந்து பைக் வாங்கி கொடுக்கணும், ஓகேங்களா. அது எப்படி பைக் வாங்கி கொடுக்கணும், அது என்னென்ன கண்டிஷன்ஸு, ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் வந்து ரிவீல் பண்ணியிருந்தார். ஆல்ரெடி பெனாலி ஷோரூமில் ஒரு மீட்டப் வச்சுருந்தாங்க. அங்கே வந்திருந்தவங்களுக்கு தெரியும், இது செகண்ட் மீட்டப். இங்கே வந்து அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து அருணன் நான் ப்ரோ வந்து ஒரு வெல் எக்ஸ்பிளைன்டு வந்து பண்ணுவார். அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இது ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளான் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து சென்னை மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பர் மட்டும் கிடையாது, ஓகேங்களா. தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகணுன்ற மாதிரி தான் ப்ராஜெக்ட். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இது, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி டீட்டெயிலில் வந்து அவரே வந்து தெளிவாக சொல்லுவார் இதுக்கப்புறம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, ஸோ அது மூலிமா வந்து ஒரு பர்சனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும், ஓகேங்களா. கண்டிப்பாக அது டெலிவரிக்கான ஒரு டெலிவரியை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடையாது கைஸ். ஒரு ஏழை பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்தா அதை வச்சு அவன் வந்து எவ்வளோ முன்னேறுவான், ஓகேங்களா. நம்மளால் முடிஞ்ச அளவு, ஓகேங்களா. அதுக்குன்னு யாரும் R15 நிஞ்சா 3 வாங்கி கொடுக்க போகிறதில்ல. ஃபேமிலி முன்னேறத்துக்கு என்ன பைக் வாங்கி கொடுக்கணும், எவ்வளோ கண்டிஷனோட கொடுக்கணும், அந்த கண்டிஷன் தான் கொடுப்போம். ஸோ யாரும் வந்து பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம். ஸோ வெல் ஆர்கனைஸாக தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மீட்டப்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வேறு லெவல் ஃபன் பண்ணோம். ஃபைனலாக வந்து அவருக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் ட்ரோன் ஷாட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yeah, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. You'll never hear me, bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want, anything you need. Your mind's got the key ingredient, it's belief. They'll deceive with the negativity, but I just slide right by that energy. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. You got a mind, but even that could change. You could flip the gray matter like some batter in your brain.
That's why they say, fake it till you make it A. And if you play that game, then you just might make a change. Rearrange all the bad to okay. Take the worst thoughts saying, turn them to a game. Take the best thoughts saying, put them on display. On repeat in your brain till you're feeling no more pain. Never slow yourself down, you can do some more. Push past all the pain and you'll find a door. Open it up and finally explore everything that you thought you could never do before. And even when you feel low, கிடச்சது கைஸ். அது வந்து சொன்னால் புரியாது. அன்றைக்கி வந்து அந்த 100 பேருக்கு தான் அது அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். ஸோ ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு, ஒருத்தர் நிறையா பறவைகள்லாம் பறக்குது, நாங்கள் நடுவில் நிற்கிறோம். ஸோ ஃபுல்லாக சுற்றி ஏறி கடலும் ஏறி கலக்கிற இடம். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹாப்பி என்ஜாய்மெண்ட் மூமெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. அவ்வளோ பைக்கர்ஸ் கூட ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு கைஸ். ஒரு பைக் ஸ்டோரி, ஒரு ஆக்சிடெண்ட் ஸ்டோரி, ஒரு வீலிங் ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டோரி, நெக்ஸ்ட் வீக் என்ன வாங்கலாம் அந்த டிஸ்கஷன். ஸோ இவ்வளோ டிஸ்கஷன் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தோம் நாங்கள். ஃபுல் ஹாப்பினஸ்ஸு. தேங்க்ஸ் டு அருணனும் நான், அவங்க டீமு, அண்ட் தென் நானும் அவரோட டீம் தான். ஸோ வெல் ஆர்கனைஸ்டாக நம்ம போனோம், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே வந்து ஒரு பிளான்டாகவே இருந்தது. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் எல்லாருக்கும். ஸோ மீட் யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.